வணக்கம். நமது டிவியின் இரவு நேர பிரதான செய்திகளோடு இணைந்திருக்கின்றோம். செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் ஷலோமி நாகேந்திரன். விரிவான செய்திகளுக்குள் செல்ல முன்னர் முதலில் தலைப்பு செய்திகள். மோடியின் வருகையால் கொழும்பின் போக்குவரத்து திட்டத்தில் மாற்றம். இலங்கை மீதான அமெரிக்காவின் வரியின் அதிர்வலைகள். உள்ளூராட்சி தேர்தலுடன் தொடர்புடைய 59 மனுக்கள் உயர் நீதிமன்றத்தால் தள்ளுபடி. தொடர் கதையாக நீள்கிறது தையிட்டி காணி விவகாரம். அமெரிக்க பங்குச்சந்தையில் பெரும் வீழ்ச்சி. தொடர்பான உள்நாட்டு செய்திகள். பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் இலங்கை விஜயம் தொடர்பில் விசேட போக்குவரத்து ஒழுங்குபடுத்தல்கள் தொடர்பான அறிக்கையை போலீஸ் திணைக்களம் வெளியிட்டுள்ளது. இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் இலங்கை விஜயத்தை கருத்தில் கொண்டு இலங்கை போலீஸ் திணைக்களம் விசேட போக்குவரத்து ஒழுங்குபடுத்தல்கள் தொடர்பான அறிக்கை ஒன்றினை வெளியிட்டுள்ளது. அதற்கமைய இன்றிலிருந்து மாலை 6 மணி முதல் இரவு 10 மணி வரை கொழும்பு கட்டுநாயக்க அதிவேக வீதி மற்றும் பேஸ்லைன் வீதியை சில சந்தர்ப்பங்களில் மூடுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. மேலும் இக்கால பகுதிகளில் கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்திற்கு வருகை தருபவர்கள் இந்த வீதியை மூடுவது தொடர்பில் அவதானத்தை மேற்கொண்டு பொதுமக்கள் தங்களது பயண ஏற்பாடுகளை திட்டமிடுமாறு போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. அத்துடன் 5ஆம் திகதி காலி முகத்திடல் சுதந்திர சதுக்கம் மற்றும் பத்திரமுல்லை அபேகம வளாக வீதிகளும் பல சந்தர்ப்பங்களில் மூடப்படுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இக்கால பகுதிகளில் போக்குவரத்து நெரிசல்கள் மற்றும் சாரதிகளுக்கு ஏற்படும் அசௌகரியங்களை குறைப்பதற்காக சாரதிகள் வாகனங்களை மாற்று வீதிகளில் செலுத்துவதற்காக போலீஸ் உத்தியோகத்தர்களுக்கு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது. மேலும் 6ஆம் திகதியன்று முற்பகல் 7:30 10:30 வரையான காலப்பகுதியில் அனுராதபுரம் நகரத்திலும் ஜெயஸ்ரீ மகாபோதி மற்றும் புகையிரத நிலையத்தின் பிரதான வீதிகளை பல சந்தர்ப்பங்களில் மூடுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. குறித்த நாளில் பூஜை வழிபாடு நடைபெறும் ஸ்தலத்திற்கு வருகை தரும் பக்தர்கள் தங்களுக்கு இடையூறு ஏற்படாத வண்ணம் தங்களின் நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்காக மாற்று வீதிகளினூடாக வாகனங்களை செலுத்தும் வகையில் போலீஸ் போக்குவரத்து உத்தியோகத்தர்களினூடாக சில சந்தர்ப்பங்களில் நடவடிக்கை எடுக்கப்படும். இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இலங்கைக்கு பயணம் மேற்கொள்ளும் இந்த சந்தர்ப்பத்தில் இலங்கை போலீசாரால் மேற்கொள்ளப்படும் இந்த விசேட போக்குவரத்து திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்காக தேவையான ஒத்துழைப்புகளை வழங்குமாறு சாரதிகளுக்கு போலீசார் அறிவுறுத்தியுள்ளனர். வீழ்ச்சி கண்டுள்ள அரச நிறுவனங்களை மீளமைப்பு செய்யும் பொறுப்பை நிறைவேற்றுவோம் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க உறுதியளித்துள்ளார். சம்பிரதாயபூர்வமாக வருடாந்த பெரும்போக்கத்தில் அறுவடை செய்யப்பட்ட புத்தரிசியை கொண்டு ஜெயஸ்ரீ மகாபோதிக்கு பூசை செய்யும் தேசிய புத்தரிசி விழா ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையில் இன்று காலை வரலாற்று சிறப்புமிக்க அனுராதபுரம் ஜெயஸ்ரீ மகாபோதியவிற்கு அருகாமையில் நடைபெற்றது. அடமஸ்தானபதி பல்லேகம கேமரதன நாயக்க தேரரின் அறிவுரைக்கமைய உணவினால் பாதிக்கப்பட்டதொரு தேசத்தை உருவாக்கும் பொருட்டு பிடியளவு கமநிலத்திற்கு என்ற தொனிப்பொருளின் கீழ் விவசாய அமைச்சு மற்றும் கமநல அபிவிருத்தி திணைக்களம் என்பன இணைந்து 58வது தேசிய புத்தரிசி விழாவை ஏற்பாடு செய்திருந்தன. மன்னர் காலத்தில் இருந்தே நடைபெற்று வரும் இந்த பண்பாட்டு நிகழ்வில் நாடு முழுவதும் இருந்து ஏராளமான விவசாயிகள் கலந்து கொண்டனர். நேரத்திற்கு மழை பொழிய வேண்டும், விளைநிலங்கள் செழுமையாக வேண்டும் எனவும் விவசாயத்தினால் நாடு தன்னிறைவடைந்து நாட்டின் பொருளாதாரம் செழிக்க வேண்டும் எனவும் தேசத்திற்கு நலன் வேண்டியும் சம்பிரதாய முறையில் பிரார்த்தனைகள் செய்யப்பட்டன. தேசிய புத்தரிசி விழாவில் கலந்து கொண்ட ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க முதலில் வரலாற்று சிறப்புமிக்க ஜெயஸ்ரீ மகாபோதியை தரிசித்து ஆசி பெற்றுக் கொண்டார். அனுராதபுரம் சிங்கத்தூணின் அருகில் இருந்து வருகை தந்த புத்தரிசி ஊர்வலம் ஜெயஸ்ரீ மகாபோதியை அடைந்தவுடன் சம்பிரதாயங்களுக்கு அமைவாக புத்தரிசி விழா ஆரம்பமானது. அடமஸ்தானபதி பல்லேகம கேமரதன நாயக்க தேரர் தங்க பாத்திரத்தில் புதிய அரிசியை நிரப்ப ஆரம்பித்ததை தொடர்ந்து அனைத்து மாகாணங்களில் இருந்தும் கொண்டு வரப்பட்ட அரிசியால் தங்க பாத்திரம் நிரப்பப்பட்டது. மகா சங்கத்தினரின் பிரித்
பாராயணங்களுக்கு மத்தியில் தங்க பாத்திரத்தில் அரிசியை நிரப்பும் நிகழ்வில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவும் கலந்து கொண்டார். சம்பிரதாயபூர்வமாக ஜெயஸ்ரீ மகாபோதிவிற்கு பூஜை செய்வதற்கான தூய தேன் பானை இதன்போது ஊர்வெரிகே வன்னில எத்தோவினால் ஜனாதிபதியிடம் வழங்கி வைக்கப்பட்டது. ஜெயஸ்ரீ மகாபோதியவிற்கு நெய் பூஜை செய்வதற்காக சப்ரகமுவ வரலாற்று சிறப்புமிக்க சமன் தேவாலயத்தில் இருந்து கொண்டுவரப்பட்ட நெய்ப்பானையும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவிடம் இதன்போது கையளிக்கப்பட்டது. 58வது தேசிய புத்தரிசி விழாவின் நினைவு பதிப்பும் ஜனாதிபதியிடம் கையளிக்கப்பட்டதுடன் நாட்டின் விவசாய அபிவிருத்திக்கு பங்களிப்பு செய்த விவசாய அமைப்புகளின் தலைவர்களுக்கான நினைவு பரிசுகள் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவினால் வழங்கி வைக்கப்பட்டன. விஷமில்லா விளைச்சலை பெறுவதற்கான மாகாண மட்டத்தில் விவசாயிகளுக்கு விதை நெல் பகிர்ந்தளிக்கும் நிகழ்விலும் ஜனாதிபதி கலந்து கொண்டார். பின்னர் நடைபெற்ற விழாவில் உரையாற்றிய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க திக்கற்று சென்ற பொருளாதாரத்தையே தற்போதைய அரசாங்கம் மாற்றிக் கொண்டிருப்பதாக தெரிவித்தார். நெல் களஞ்சியங்கள் அழிவடைய இடமளித்து நெல் சந்தைப்படுத்தல் சபை சுமார் 2800 கோடி ரூபாய் கடன் சுமையை கொண்டிருப்பதாகவும் ஜனாதிபதி கூறினார். அந்த சரிவுகளில் இருந்து மீட்டெடுத்து மறுசீரமைப்பு மற்றும் மீளமைப்பு செய்யும் பொறுப்பை அரசாங்கம் ஏற்றுக்கொண்டுள்ளதாகவும் ஜனாதிபதி குறிப்பிட்டார். இந்நாட்டின் விவசாயத்துறைக்கு அமைவான அரச பொறிமுறையைப் போலவே ஒட்டுமொத்த விவசாய சமூகத்தின் ஒத்துழைப்பை எதிர்பார்ப்பதாகவும் ஜனாதிபதி தெரிவித்தார். நாட்டின் கலாச்சார ஒழுக்க கட்டமைப்பையும் இணைத்துக் கொண்டு தேசிய பொருளாதாரத்தினை பலப்படுத்த மீண்டும் விவசாய பொருளாதார பாரம்பரியத்தை பயன்படுத்திக் கொள்ள நடவடிக்கை எடுப்பதாகவும் ஜனாதிபதி குறிப்பிட்டார். நமது முந்தைய மன்னர்கள் விவசாயம் மற்றும் நீர்ப்பாசன துறைகளுக்கு ஆற்றிய சேவையின் மூலம் மகத்துவத்தை அடைந்துள்ளதாகவும் நாட்டை உணவில் தன்னிறைவு பெற செய்வது மிகவும் முக்கியம் எனவும் ஜனாதிபதி தெரிவித்தார். நிலைபேறான அபிவிருத்தி இன்று உலகளாவிய ரீதியில் பேசு பொருளாகியுள்ளதாகவும் இலங்கையின் நீர்வள நாகரிக நிலைபேறான அபிவிருத்திக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு எனவும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டியுள்ளார். சுமார் 2000 ஆண்டுகள் பழமையான இந்நாட்டின் நீர்ப்பாசன கட்டமைப்பு ஏற்கனவே விவசாய வளர்ச்சிக்கு நிலையான பங்களிப்பை வழங்கி வருவதாகவும் ஜனாதிபதி தெரிவித்தார். எனவே நீர்ப்பாசன கட்டமைப்பை மீண்டும் புனர் நிர்மாணம் செய்வதற்கு இந்த ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் 2 பில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி கூறினார். இந்நாட்டின் விவசாயத்தை மேம்படுத்துவதற்காக வடமத்திய மாகாண ஏல திட்டத்தில் மறுசீரமைப்பு பணிகள் தொடங்கப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி தெரிவித்தார். மேலும் மரபணு உரிமைகளை பாதுகாத்து விதைகளில் தன்னிறைவு பெற்ற நாட்டை உருவாக்க விதை பண்ணைகளை உருவாக்க அரசாங்கம் திட்டமிட்டுள்ளதாகவும் ஜனாதிபதி தெரிவித்தார். இலங்கை மீதான அமெரிக்காவின் வரி எதிர்பாராத ஒன்றென அமைச்சர் சுனில் ஹந்துனெத்தி தெரிவிக்கின்றார். இலங்கை மீது அமெரிக்கா சமீபத்தில் விதித்த பரஸ்பர வரிகள் குறித்து கைத்தொழில் மற்றும் தொழில் முயற்சியாண்மை அபிவிருத்தி அமைச்சர் சுனில் ஹந்துனெத்தி கவலை தெரிவித்தார். ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை கூறினார். இந்த நடவடிக்கை எதிர்பாராதது எனவும் நாட்டின் ஏற்றுமதி லட்சியங்களுக்கு சேதம் விளைவிக்கும் எனவும் அமைச்சர் கூறினார். புதிய வரிகள் ஏற்றுமதியை $3 பில்லியன் அதிகரிக்கும் அரசாங்கத்தின் இலக்கை தடுக்கக்கூடும் எனவும் அமைச்சர் தெரிவித்தார். இந்த வரி விதிப்பானது இரு நாடுகளுக்கும் இடையிலான வர்த்தக பற்றாக்குறையை பாதியாக குறைப்பதை அடிப்படையாக கொண்டது என அமைச்சர் குறிப்பிட்டார். இலங்கையில் டிஜிட்டல் தொலைக்காட்சி ஒளிபரப்பு திட்டத்தை செயல்முறைப்படுத்துவதற்கான பொறியியல் ஆலோசனை சேவைகள் ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டுள்ளது. இலங்கையில் டிஜிட்டல் தொலைக்காட்சி ஒளிபரப்பு திட்டத்தை செயல்படுத்துவதற்கான பொறியியல் ஆலோசனை சேவைகள் ஒப்பந்தத்தில் கையெழுத்திடும் நிகழ்வு நேற்று சுகாதார மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சர் நலிந்த ஜெயதிச மற்றும் இலங்கைக்கான ஜப்பானிய தூதர் இசோமாட்டா அகியோ ஆகியோரின் தலைமையில் நடைபெற்றது. கொழும்பில் உள்ள டிஜிட்டல் பொருளாதார அமைச்சில் உள்ள இலங்கை தகவல் மற்றும் தொடர்பு தொழில்நுட்ப நிறுவனத்தில் இந்த ஒப்பந்தம் கையொப்பமிடப்பட்டது. மேலும் சுகாதார மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சின் செயலாளர் அனில் ஜாய்சிங்க மற்றும் ஜப்பான் பொறியியல் ஆலோசனை சேவைகளின் நிர்வாக இயக்குனர் திரு காகு அடாச்சி ஆகியோர் அதிகாரப்பூர்வமாக கையெழுத்திட்டனர். இந்த திட்டம் வளரும் நாடுகளில் வளர்ச்சி முயற்சிகளுக்கு நிதியளிக்கும் சர்வதேச வளர்ச்சிக்கான அதிகாரப்பூர்வ மேம்பாடு உதவி நிதி நிறுவனத்தின் நிதி மற்றும் தொழில்நுட்ப உதவியுடன் வெகுஜன ஊடக அமைச்சகத்தினால் திட்டமிடப்பட்டு செயல்படுத்தப்படுகிறது. உலகளவில் வேகமாக வளர்ந்து வரும் டிஜிட்டல் மயமாக்கல் போக்குக்கு ஏற்ப மாற்றியமைப்பதே இதன் முதன்மையான நோக்கமாகும். இந்த தொழில்நுட்பம் தொலைக்காட்சி சமிக்ஞை பலவீனங்களை நீக்குவதோடு தெளிவான படங்களுடன் நிகழ்ச்சிகளை பார்க்க அனுமதிக்கிறது.
எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச மற்றும் இலங்கைக்கான ஐரோப்பிய ஒன்றிய தூதுவர் கார்மன் மொரேனோ ஆகியோருக்கு இடையிலான கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றுள்ளது. எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச இலங்கைக்கான ஐரோப்பிய ஒன்றிய தூதுவர் கார்மன் மொரேனோவுடன் பொதுவான முன்னுரிமை திட்டம் குறித்து கலந்துரையாடியுள்ளார். எதிர்க்கட்சித் தலைவரின் உத்தியோகபூர்வ எக்ஸ் தளத்தில் அவர் இதனை பதிவிட்டுள்ளார். அமெரிக்க அரசாங்கத்தினால் இலங்கை மீது அண்மையில் விதிக்கப்பட்ட பரஸ்பர வரியை தொடர்ந்து பொதுவான முன்னுரிமை திட்டம் முழு பயன்பாட்டை பற்றி விவாதங்கள் தொடர்பில் கவனம் செலுத்தியதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்தார். புதிய ஏற்றுமதி வாய்ப்புகளை திறக்க ஐரோப்பிய ஒன்றியம் போன்ற கூட்டாளர்களுடன் ஈடுபடுவதன் முக்கியத்துவத்தையும் சஜித் பிரேமதாச எடுத்துரைத்தார். உள்ளூராட்சி தேர்தலுக்காக வேட்புமனு நிராகரிக்கப்பட்டதை ஆட்சேபித்து தாக்கல் செய்யப்பட்ட 50 மனுக்கள் உயர் நீதிமன்றத்தால் தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளன. 2025 உள்ளூராட்சி தேர்தலுக்காக தாக்கல் செய்யப்பட்ட வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டதை எதிர்த்து அரசியல் கட்சிகள் தாக்கல் செய்த 53 ரிட் மனுக்கள் மற்றும் 6 அடிப்படை உரிமை மனுக்களை உயர்நீதிமன்றம் கருத்தில் கொள்ளாமல் நிராகரித்துள்ளது. நீண்ட விசாரணைக்கு பிறகு நீதியரசர்கள் மஹிந்த சமயவர்த்தன மற்றும் சம்பத் அபேகோன் ஆகியோரின் ஒப்புதலுடன் உயர்நீதிமன்ற நீதிபதி எஸ் துரைராஜா தீர்ப்பை வழங்கினார். மனுக்களை பரிசீலித்த பிறகு சட்டமா அதிபர் சார்பாக ஆஜரான துணை சொலிசிஸ்டர் ஜெனரல் கனிஸ்க டி சில்வா பூர்வாங்க ஆட்சேபனைகளை எழுப்பி மனுக்களை விசாரிக்க உயர்நீதிமன்றத்திற்கு அதிகார வரம்பு இல்லை என வாதிட்டார். அதன்படி மனுக்களை பரிசீலிக்காமல் தள்ளுபடி செய்யுமாறு துணை சொலிசிஸ்டர் ஜெனரல் கனிஸ்க டி சில்வா நீதிமன்றத்தை கோரினார். இதன்போது சட்டமா அதிபர் எழுப்பிய பூர்வாங்க ஆட்சேபனைகளை ஏற்றுக்கொண்டதாக நீதியரசர்கள் அமர்வு கூறியது. இதன் விளைவாக விசாரணைக்கான அறிவிப்புகளை வெளியிடாமல் மனுக்கள் தள்ளுபடி செய்யப்படும் எனவும் அமர்வு அறிவித்தது. விவசாயம் மற்றும் கைத்தொழில் துறைகளை ஒருங்கிணைக்கும் கூட்டுறவு வங்கி முறைமையை நிறுவுவதற்கு கொரிய அரசாங்கம் ஆதரவு வழங்கும் என கொரிய குடியரசின் தூதுவர் மியான்லி தெரிவித்துள்ளார். கொரிய குடியரசுக்கும் இலங்கைக்கும் இடையிலான முதலீட்டு வாய்ப்புகளை விரிவுபடுத்துவது தொடர்பாக கொரிய குடியரசின் தூதுவர் மியான்லி மற்றும் கைத்தொழில் மற்றும் தொழில் முனைவோர் மேம்பாட்டு அமைச்சர் சுனில் கந்துன்னெத்தி ஆகியோருக்கிடையே கைத்தொழில் மற்றும் தொழில் முனைவோர் மேம்பாட்டு அமைச்சில் விசேட கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றது. இந்த நிகழ்வில் பிரபல கொரிய பிராண்டுகளை இலங்கையில் முதலீடு செய்ய அமைச்சர் கந்துன்னெத்தி அழைப்பு விடுத்தார். மேலும் கைத்தொழில் அமைச்சர் தலைமையிலான அரசாங்கம் அந்த முதலீட்டாளர்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் வழங்கும் எனவும் அமைச்சர் உறுதியளித்தார். கொரியாவில் மிகவும் வெற்றிகரமாக செயல்படுத்தப்படும் கூட்டுறவு வங்கி முறையை பாராட்டிய அமைச்சர் சுனில் கந்துன்னெத்தி விவசாயம் மற்றும் உற்பத்தி தொழில்களை ஒருங்கிணைத்து இலங்கையில் அதற்கமைய கூட்டுறவு வங்கி முறையை நிறுவுவதற்கு கொரிய குடியரசின் ஆதரவை கூறினார். இதற்கு மிகவும் சாதகமாக பதிலளித்த கொரிய குடியரசின் தூதுவர் மியான்லி தனது நாட்டில் செயல்படுத்தப்பட்ட கூட்டுறவு வங்கி முறை கொரிய பொருளாதாரம் அதன் தற்போதைய உயர்நிலையை எட்டுவதற்கு குறிப்பிடத்தக்க ஆதரவை வழங்கியுள்ளதாக தெரிவித்தார். அத்துடன் இலங்கையிலும் அத்தகைய வங்கி முறையை நிறுவ தேவையான ஆதரவு வழங்கப்படும் எனவும் கொரிய தூதுவர் கூறினார். கொரிய குடியரசின் மின்னணு சாதனங்கள் மற்றும் தகவல் தொழில்நுட்ப முதலீட்டாளர்களை இலங்கையில் முதலீடு செய்ய அழைத்து வருவதில் தூதுவர் தனது ஆர்வத்தை வெளிப்படுத்தினார். மேலும் அத்துறைகளில் பொருட்களை இலங்கையில் உற்பத்தி செய்து அந்த தயாரிப்புகளை தெற்காசிய சந்தைக்கு அனுப்பும் வாய்ப்பு குறித்தும் தூதுவர் கவனம் செலுத்தினார். இலங்கை குடிவரவு மற்றும் குடியகழ்வு திணைக்களத்தின் கட்டுப்பாட்டாளர் நாயகம் ஹர்ச இலுப்பிட்டிய சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட பிணை மனு உயர் நீதிமன்றத்தால் நிராகரிக்கப்பட்டுள்ளது. நீதிமன்ற அவமதிப்பு குற்றச்சாட்டின் பேரில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள இலங்கை குடிவரவு மற்றும் குடியகழ்வு திணைக்களத்தின் கட்டுப்பாட்டாளர் நாயகம் ஹர்ச இலுப்பிட்டிய சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட பிணை மனு உயர்நீதிமன்றத்தால் நிராகரிக்கப்பட்டுள்ளது. விசா செயலாக்க முறை தொடர்பான நீதிமன்ற உத்தரவை அமல்படுத்த தவறியதற்காக 2024ஆம் ஆண்டு செப்டம்பர் 25ஆம் தேதியன்று உயர்நீதிமன்ற உத்தரவின்படி இலுப்பிட்டிய விளக்கமறியலில் வைக்கப்பட்டார். இந்த வழக்கு தொடர்பாக அவரது பிணை மனு ஜனவரி 29ஆம் தேதி கால வரையறையின்றி ஒத்திவைக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது உயர்நீதிமன்றம் அதனை முழுமையாக நிராகரித்துள்ளது. இந்திய மீனவர்களின் அத்துமீறல் குறித்து
பிரதமர் மோடிக்கு அழுத்தம் கொடுப்பது முக்கியமானது என்பதை வலியுறுத்தி முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா ஜனாதிபதிக்கு கடிதம் அனுப்பியுள்ளார். இலங்கைக்கு வருகை தரும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியிடம் வடக்கு மீனவர்களின் விவகாரம் குறித்து பேசுவது மிகவும் முக்கியமானது என முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்துள்ளார். யாழில் இன்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே அவர் இதனை கூறினார். இலங்கையில் இருக்கின்ற மிக முக்கியமான பிரச்சினைகளில் இழுவைமடி படகுகள் ஊடாக இலங்கை கடல் எல்லைக்குள் சட்டவிரோதமாக நுழைந்து சட்டவிரோத மீன்பிடியில் ஈடுபடுவதும் ஒன்று என முன்னாள் அமைச்சர் தெரிவித்தார். வடமாகாண தமிழ் கடற்தொழிலாளர்களின் வாழ்வாதாரம் அளிக்கப்படும் நிலையில் இருப்பதாகவும் முன்னாள் அமைச்சர் குறிப்பிட்டார். எனவே கட்டாயமாக இந்திய பிரதமர் நரேந்திர மோடியிடம் இது தொடர்பாக பேச வேண்டும் என்பதே தன்னுடைய கோரிக்கை என முன்னாள் அமைச்சர் கூறினார். கச்சத்தீவை வழங்கினாலும் எல்லை தாண்டும் மீனவர் பிரச்சினை தீராது என முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்துள்ளார். கச்சதீவு சட்ட ரீதியாக எமக்கு கிடைத்தது, அதனை இந்தியாவுக்கு வழங்க முடியாதென ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் செயலாளர் நாயகமும் முன்னாள் கடற்றொழில் அமைச்சருமான டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்தார். யாழ் கலட்டி ஈச்சமோட்டை கலட்டிப்புலம் அருள்மிகு ஸ்ரீ ஞான வைரவர் கோயில் மகா கும்பாபிஷேக நிகழ்வில் கலந்து கொண்டதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையிலே அவர் இதனை கூறினார். இதன்போது கச்சதீவு சட்ட ரீதியாக இலங்கைக்கு வழங்கப்பட்ட பிரதேசம் அதை யாருக்கும் வழங்க முடியாதெனவும் முன்னாள் அமைச்சர் குறிப்பிட்டார். இந்தியாவில் தேர்தல் காலம் வந்தால் கச்சதீவு விவகாரம் பேசு பொருளாக மாறுவது வழமையான விடயம் எனவும் முன்னாள் அமைச்சர் சுட்டிக்காட்டினார். அதாவது இலங்கையில் இருக்கக்கூடிய முக்கியமான பிரச்சனைகளில் இந்த இந்திய இழுவமடி படகு சட்டவிரோதமாக அத்துமீறி வந்து சட்டவிரோத தொழில்களில் ஈடுபடுறதும் ஒரு முக்கியமான பிரச்சனை. வடமாகாண தமிழ் கடற்தொழிலாளர்களுடைய பிரதான வாழ்வாதாரம் வளங்கள் அளிக்கப்படுகின்ற நிலைமையில் இருக்கையில் கட்டாயம் அதை முன்னெடுக்க வேண்டுமென்றது தான் என்னுடைய கோரிக்கை. இது தொடர்பாக நான் ஜனாதிபதி அனுர திசாநாயக்க அவர்களுக்கும் இன்னொரு கடிதம் ஒன்றும் அனுப்பியிருக்கிறேன். அது ஒரு அரசியல் ரீதியான ஒரு கோஷமும் அரசியல் ரீதியான தீர்மானங்களும் தான். ஆனால் அது நடைமுறைக்கு சாத்தியப்படாது. இந்த சட்ட ரீதியாக செய்யப்பட்டது நான் நீண்ட காலமாக சொல்லி கொண்டு வரேன். அன்றைக்கு எங்களுடைய தமிழ் தலைவர்கள் விட்ட பிழை, அதாவது கச்சதீவு ஒப்பந்தம் செய்கின்ற பொழுது அதை விட பல மடங்கு பெரிய வளங்களை கொண்ட கிட்டத்தட்ட 80% மேலே வளங்களை கொண்ட நிலப்பரப்பை நாங்கள் இழக்க வேண்டி வந்துட்டு வெஸ்ட் பேங்க் கொண்ட ஒரு நிலப்பரப்பு. அது அந்த காலத்தில் இலங்கை அரசாங்கம் எங்களுடைய தமிழ் தலைவர்கள் விட்ட பிள்ளைகள். இருந்தாலும் கச்சதீவை கொடுத்தால் கூட, ஒரு தர்க்கத்துக்கு சொல்கிறேன், கொடுத்தால் கூட அவர்கள் எங்களுடைய கரையொட்டி வருகின்ற பொழுது கச்சதீவு ஒரு பிரச்சனை அல்ல. மற்ற கச்சதீவு கொடுக்க முடியாது, மற்ற கச்சதீவை கொடுக்கறது கூட பிரச்சனையை தீர்க்கவும் முடியாது. திருடனா பார்த்து திருந்தா விட்டால் திருட்டை ஒழிக்க முடியாதுன்னு அப்போ எம்ஜி ராமச்சந்திரன் முதலமைச்சர் ஒரு தன்னுடைய சினிமாவில் பாடியிருக்கிறார். அது மாதிரி தமிழ்நாட்டு கடற்தொழிலாளர்கள்லாம் சரியான முடிவுக்கு, நல்ல முடிவுக்கு வர வேண்டும். காங்கேசன்துறைக்கு வருகை தந்த பாய்மர படகுகள் மீண்டும் நாகப்பட்டினத்தை நோக்கி பயணத்தை ஆரம்பித்துள்ளன. சென்னையில் இருந்து காங்கேசன்துறைக்கு 10 பேர் அடங்கிய 2 பாய்மர படகுகள் நேற்று மாலை 7:30 மணியளவில் வந்தடைந்த நிலையில் இன்று காலை 10:30 மணியளவில் மீண்டும் காங்கேசன்துறையில் இருந்து நாகப்பட்டினம் நோக்கி பயணத்தை ஆரம்பித்துள்ளன. 400 கிலோமீட்டர் தூரத்தினை இலக்காக கொண்டு ரோயல் மெட்ராஸ் ஜார்ஜ் கிளப் அங்கத்தவர்களால் சென்னையில் ஆரம்பிக்கப்பட்ட இப்படகு பயணம் நாகப்பட்டினத்தை அடைந்து அங்கிருந்து காங்கேசன்துறையை வந்தடைந்தனர். இன்று மீண்டும் நாகப்பட்டினம் நோக்கி புறப்படுகின்ற இப்படகு பின்னர் பூம்புகாரை அடைந்து அங்கிருந்து பாண்டிச்சேரியை சென்றடைந்து அங்கிருந்து கோவளத்தினையும் இறுதியில் மீண்டும் சென்னையை சென்றடைய உள்ளமை குறிப்பிடத்தக்கது. பூசா சிறைச்சாலையில் கூரான ஆயுதத்தால் தாக்கி
கைதி ஒருவர் கொலை செய்யப்பட்டுள்ளார். பூசா உயர் பாதுகாப்பு சிறையில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த கைதி சிறைச்சாலைக்குள் கொலை செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது. கூறிய ஆயுதத்தை பயன்படுத்தி இந்த கொலை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அதே சிறைச்சாலையில் தற்போது சிறை தண்டனை அனுபவித்து வரும் மற்றொரு கைதியால் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கலாம் என சிறைச்சாலை அதிகாரிகள் சந்தேகிக்கின்றனர். இறந்த கைதி நந்தகுமார் சிவானந்தா என அடையாளம் காணப்பட்டுள்ளார். அவரது உடலில் சுமார் 11 கத்திக்குத்து காயங்கள் ஏற்பட்டுள்ளதாக சிறைச்சாலை அதிகாரிகள் தெரிவித்தனர். இருப்பினும் கொலைக்கான காரணம் போதைப்பொருள் தொடர்பான தகராறாக இருக்கலாம் என்று சிறை அதிகாரிகள் சந்தேகிக்கின்றனர். யாழ் தையிட்டியில் சட்டவிரோதமாக அமைக்கப்பட்டுள்ள திஸ்ஸ விகாரை தொடர்பான கலந்துரையாடல் ஒன்று நேற்றைய தினம் இடம்பெற்றது. யாழ்ப்பாணம் தையிட்டியில் சட்டவிரோதமாக அமைக்கப்பட்டுள்ள திஸ்ஸ விகாரை தொடர்பாக ஆராயும் கலந்துரையாடல் நீதி அமைச்சர் கர்சன நாணயக்காரவின் பங்குபற்றலுடன் தேசிய நல்லிணக்கத்திற்கும் ஒருமைப்பாட்டுக்குமான இயக்கத்தின் ஏற்பாட்டில் யாழ் நாக விகாரையில் நேற்று இடம்பெற்றது. நீதியமைச்சர் கர்சன நாணயக்கார சர்வ மத தலைவர்கள் புத்தஜீவிகள் மற்றும் காணி உரிமையாளர்கள் இந்த கலந்துரையாடலில் கலந்து கொண்டிருந்தனர். இருந்தபோதிலும் கலந்துரையாடலின் இடையே நீதியமைச்சர் தேர்தலை காரணம் காட்டி பின்வழியால் வெளியேறினார். அதனைத் தொடர்ந்து ஊடகங்களுக்கு பின்வருமாறு காணி உரிமையாளர்கள் கருத்து தெரிவித்தனர். தேசிய ஐக்கியத்திற்கும் நல்லிணக்கத்துக்குமான அலுவலம் என்ற அந்த அமைப்பு நிதியமைச்சின் கீழே வார அந்த அமைப்பினால் ஒரு கலந்துரையாடல் நாகவிகாரையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்குது. தையிட்டியில் இருந்து அங்கே இருக்கின்ற அந்த விகாரை கட்டுப்பட்டதன் காரணமாக காணியினை இழந்த மக்களுக்கு நீதி பெற்றுக் கொடுப்பதற்கான ஒரு கலந்துரையாடலாக தான் இது அது நடைபெறுகிறது. அது தொடர் அந்த பிரச்சனையை எப்படி தீர்க்கிறது என்பது பற்றிய ஒரு கலந்துரையாடலாக இது நடக்குது. இந்த கலந்துரையாடலில் சர்வ மதங்களையும் சேர்ந்த பிரதிநிதிகள் யாழ்ப்பாணத்திலிருந்து பங்கு பெற்றிருக்கிறார்கள். அதே நேரம் அந்த காணியில இழந்த மக்களும் அதில் பங்கு பெற்றிருக்கிறார்கள். அந்த கூட்டத்தில் ஆரம்பத்தில் நீதி அமைச்சரும் பிரதி அமைச்சர் நீதித்துறைக்கான பிரதி அமைச்சரும் வந்து கலந்து கொண்டிருந்தார்கள். ஆனால் அவர்கள் ஆரம்பத்தில் தாங்கள் இந்த பிரச்சனையை ஒரு சுமூகமான முறையில் தீர்க்க வேணும் என்பதில் தாங்கள் முக்கியமாக இருக்கிறோம் என்பதை சொல்லியிருந்தார்கள். யாரும் இந்த பிரச்சனையால் பாதிக்கப்படக்கூடாது என்பதையும் சொல்லியிருந்தார்கள். ஆனால் தாங்கள் தேர்தல் காலங்களில் இப்படியான ஒரு அரசியல் ரீதியான கூட்டமாக இது பார்க்கப்படலாம் என்பதனால தாங்கள் அந்த கூட்டத்தில் தாங்கள் தொடர்ந்து பங்கு பெற்ற இயலாது என்று சொல்லி தங்களுடைய ஆரம்ப குறிப்புகளை சொல்லிவிட்டு கலந்து கொண்ட ஏனைய மக்கள் மத்தியில் ஒரு உரையாடலை ஏற்படுத்துகின்ற வகையிலும் அல்ல மத தலைவர்கள் மக்கள் எல்லோருக்கும் மத்தியில் ஒரு உரையாடலை ஏற்படுத்தும் வகையிலும் தற்பொழுது உரையாடல் தொடர்ந்து நடைபெற்று கொண்டு இருக்கிறது. அந்த சந்திப்பில் அவை எங்களோட அத்தனை பேற்ற உறுதிகள் தோம்புகள் அனைத்தும் ஆராயப்பட்டு நாங்கள் அவை இந்த கொப்பிகள் அவர்களிடம் பாரம் கொடுத்திருக்கிறோம், பெற்றுக்கொள்ளப்பட்டிருக்கின்றன. அந்த வகையில் அவர்கள் அந்த விகாராதிபதியுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு அது முடிவடைந்த நிலையில் இன்று மாலை 3 மணியளவில் நாகவிகாரை இந்த ஆரியகுல நாகவிகாரையில் இன்னும் ஒரு சந்திப்பு நீதி அமைச்சர் அவருடன் ஒழுங்கு செய்யப்பட்டிருந்தது. அப்போ எங்களுக்கு கூறப்பட்ட விடயம் இந்த நீதி அமைச்சரின் ஊடாகத்தான் இந்த பிரச்சனை தீர்க்கப்பட வேண்டும். அந்த வகையில் இந்த நீதி அமைச்சரின் கூட்டத்தில் உங்களது உறுதிகள் ஆராயப்பட்டு ஒரு சாதகமான பதில் வழங்கப்படுவதாக தான் எங்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. வந்த இடத்திலே அந்த நீதி அமைச்சர் தனது தலைமை உரையோ அந்த உரையினை ஆற்றிய உடனே இது தேர்தல் காலமாகையால் தாங்கள் இந்த கூட்டத்தில் பங்கெடுக்க முடியாது என கூறி அந்த இடத்தை விட்டு அகன்றிருந்தார். மீண்டும் நாங்கள் இன்று விடிய காலமாக சந்திச்சிருந்த அதே குழுவினருடன் தான் எங்களது பேச்சுகளில் ஈடுபட வேண்டிய ஒரு நிலைமை இருந்திருந்தது. அந்த தேர்தல் காலம் என்று தெரிந்தும் இந்த கூட்டத்தை நடாத்தி இந்த பிரச்சனையின் முக்கியத்துவம் காரணமாகத்தான் இந்த கூட்டத்தை ஒழுங்கு செய்திருக்கிறோம் என்று தான் எங்களுக்கு கூறியிருந்தார்கள். நாங்களும் ஏற்றுக்கொண்டிருந்தோம். ஆனால் எங்களது பாதிக்கப்பட்ட தரப்பில் இருந்த வேட்பாளர்கள் உள்ளே பாதிக்கப்பட்ட தரப்பில் இருந்தவர்களும் அதே சமயம் அந்த உள்ளூராட்சி தேர்தலில் வேட்பாளர்களாக இருக்கிறவர்களும் உள்ளே வர அனுமதிக்கப்படவில்லை. காலம் நடந்த மீட்டிங்லையும் உள்ளே வர அனுமதிக்கப்படவில்லை. காலம் நடந்தது ஒரு மீட்டிங்னே சொல்லலாத ஒரு சும்மா ஒரு டிஸ்கஷன் மாதிரி போனால் அந்த இடத்துல கூட அனுமதி மறுக்கப்பட்டிருந்தது. நாங்கள் அந்த சட்ட விதிகளுக்கு அமைவாக நாங்களும் எதிர்ப்பு கூறாமல் விலகி இருந்தோம். ஆனால் அந்த அமைச்சர் இது கட்டாயத்தின் தேவை கருதி அந்த அமைச்சர் அந்த இடத்துக்கு வந்திருந்தார். நாங்களும் வரவேற்றிருந்தோம். ஏனென்றால் எங்களோட பிரச்சனை தீர்க்கப்பட வேண்டும். ஆனால் அவர் தனது உரையை தனது விளம்பரத்திற்காக தனது உரையை ஆற்றியவாறு தான் நான் நினைக்கிறேன். உரையாற்றியுடன் அவர் சென்று விட்டார். எமது பிரச்சனைகள் எதுவுமே காது கொடுத்து கேட்கவில்லை. அதன் பின் வளமை போன்று மத குருமார்கள் தலைவர்கள் இவர்கள் எல்லாருடைய போதனைகள் என்றுதான் கூற வேண்டும். அன்பு சாந்தி சம்பந்தமாக, விட்டு கொடுப்புகள் சம்பந்தமாக, மற்றவர்கள் மனங்களை உடைக்கக்கூடாது சம்பந்தமான போதனைகள் நமக்கு போதிக்கப்பட்டன.
ஆனாலும் இறுதியில் நாங்கள் எந்த ஒரு விட்டுக் கொடுப்புமின்றி எமது தரப்பு நிலைப்பாட்டை நியாயத்தை மிக தெளிவான முறையில் அந்த நேரத்தை மிகவும் கஷ்டப்பட்டு அவர்களிடம் பறித்தெடுத்து தான் நாங்கள் கதைத்திருந்தோம். நாங்கள் தெளிவாக கூறியிருந்தோம், இதற்கு எந்த ஒரு மதச்சாயமும் பூச வேண்டாம், இது ஒரு சட்டவிரோத கட்டடம் தானே ஒழிய இதுக்கு ஒரு மதச்சாயத்தை பூசி மதத்துக்களாலே இந்த பிரச்சனையை கொண்டு வந்து ஒரு மத கலவரத்தை தூண்ட வேண்டாம். அதே நேரம் இந்த மத போதனைகளை எம் மீது திணிக்க வேண்டாம். அந்த மத போதனைகளை மீறித்தான் தாங்கள் இந்த விகாரைகளை கட்டியிருக்கிறீர்கள், மத போதனைகளை மீறி இருக்கிறீர்கள், தனி மனித ஒழுக்கத்தை மீறித்தான் இந்த விகாரம் கட்டப்பட்டிருக்குது. இப்போ அந்த இதுகளை நாங்கள் அந்த இடத்துல விரிவாக கூறியிருந்தோம். எமது உறுதிகள் அனைத்தும் சமர்ப்பிக்கப்பட்டிருந்தன. அந்த இடத்திலே எதிர்த்தரப்பாக அந்த ஆல் சிலோன் புத்திஸ்ட் காங்கிரஸ் அந்த பௌத்த மகா சங்கத்தினர் 4 பேர் வந்திருந்தார்கள். அவர்கள் வாதிட்டார்கள், தம்ம 600 சிங்கள குடிகள் அந்த இடத்திலே வாழ்ந்தவர்கள், அவர்களும் இந்த இடத்தை வாழ கேட்கிறார்கள் என்றும், மற்றது நீங்கள் தெற்கிலே வாழ முடிந்தால் நாங்கள் வடக்கிலே வாழ முடியும் என்ற ஒரு மோட்டு நியாயத்தினையும் அந்த ஒரு கதையினைத்தான் அவர்கள் கூறியிருந்தார்கள். அவர்களுக்கு நாங்கள் கூறியிருந்த விளக்கம், நீயும் இங்கே வரலாம், நானும் அங்கே வரலாம், யாரும் எங்கேயும் இருக்கலாம், யாரும் யாரையும் கும்பிடலாம், ஆனால் எந்த வீட்டுக்குள்ளே அத்துமீறி நீ வரதை நான் ஒத்துக்கொள்ள மாட்டேன் என்றதை நாங்கள் மிக தெளிவாக கூறியிருக்கிறோம். அந்த நீதி தேசிய நல்லிணக்கத்துக்கும் ஒருமைப்பாட்டுக்குமான இயக்கம் எங்களுக்கு உறுதியளித்திருக்கிறார்கள். தாங்கள் வருகின்ற திங்கட்கிழமையிலிருந்தே வேலை செய்ய தொடங்குகிறோம். இருதரப்பு நியாயங்களையும் பரிசீலித்த பின்னர் எங்களுக்கான தீர்வு ஒன்றும் மிக விரைவில் வழங்க இருக்கிறதாக அவர்கள் எங்களுக்கு கூறியிருக்கிறார்கள். மின்சார வாகன அனுமதி பத்திரத்தில் மோசடி இடம்பெற்றுள்ளதாக கோப் குழுவில் அம்பலமாகியுள்ளது. வெளிநாட்டு பணப்பரிமாற்றங்களின் அடிப்படையில் வெளிநாட்டில் பணிபுரியும் இலங்கையர்களுக்கு முழு மின்சார வாகனங்களை இறக்குமதி செய்வதற்காக அனுமதி பத்திரங்கள் வழங்கப்பட்டதில் பெரும் முறைகேடு நடந்துள்ளதாக இலங்கை பாராளுமன்றத்தின் அரசாங்க கணக்குகள் பற்றிய குழு விசாரணையில் தெரியவந்துள்ளது. கோப் குழுவின் விசாரணையின் போது அனுமதி பத்திரங்கள் வழங்கப்பட்டதில் பண மோசடி நடந்திருக்கலாம் என்ற சந்தேகம் எழுவதாக தணிக்கை அதிகாரி சுட்டிக்காட்டியுள்ளார். 2024 செப்டம்பர் 30 வரை இறக்குமதி செய்யப்பட்ட 921 வாகனங்களுக்கு சொகுசு வாகன வரி விலக்கு உயர்த்தப்பட்டதன் காரணமாக அரசாங்கத்திற்கு 2.42 பில்லியன் ரூபாய் வரி வருமான இழப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் இதன்போது வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. மேலும் 2 முக்கிய நிறுவனங்கள் 640 அனுமதி பத்திர பெறுநர்களுக்கு வசதிகளை வழங்கிய இறக்குமதியாளர்களாக செயல்பட்டுள்ளதாகவும் இதன்போது தெரியவந்துள்ளது. கோப் குழுவில் வெளிப்படுத்தப்பட்ட விடயங்கள் குறித்து அறிக்கை ஒன்றை வெளியிட்டு பாராளுமன்ற தொடர்பாடல் திணைக்களம் இதனை தெரிவித்துள்ளது. குறித்த வரிப்படுத்தலின்படி அனுமதி பத்திரங்கள் வழங்கும் போர்வையில் வியாபாரம் ஒன்று நடந்துள்ளதாக கோப் குழுவிற்கு தகவல் வெளிப்படுத்தப்பட்டுள்ளன. குறிப்பிட்ட காலகட்டத்தில் வெளிநாடுகளுக்கு செல்லாத 4 நபர்களுக்கு மின்சார வாகன அனுமதி பத்திரங்களும் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது. முன்னாள் தொழிலாளர் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சின் முன்னாள் செயலாளர் முன்னாள் அமைச்சரின் வேண்டுகோளின் பேரில் இவை அனைத்தையும் செய்ததாக கோப் குழுவில் தெரிய வந்துள்ளது. யாழ்ப்பாணம் குருநகர் பகுதியில் ஹெரோயினுடன் 3 இளைஞர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். யாழ்ப்பாணம் குருநகர் பகுதியில் ஹெரோயினுடன் 3 இளைஞர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். யாழ்ப்பாணம் மாவட்ட சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகரின் கீழ் இயங்கும் போலீஸ் புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் யாழ்ப்பாணம் போதைப்பொருள் தடுப்பு பிரிவினால் இந்த கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. இதன்போது 2 கிராம் ஹெரோயினுடன் 3 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்ட மூவரில் 2 நாவட்குழி பகுதியையும் ஒருவர் குருநகர் பகுதியை சேர்ந்தவர் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலதிக விசாரணைகளை மேற்கொண்ட பின்னர் அவர்களை யாழ்ப்பாணம் நீதிமன்றத்தில் முற்படுத்தும் அதற்கான நடவடிக்கைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். தொடர்வது சர்வதேச செய்தி. 2020 ஆண்டுக்கு பின்னர் அமெரிக்க பங்குச் சந்தையில் பெரும் சரிவு ஏற்பட்டுள்ளது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பினால் அறிவிக்கப்பட்ட பரஸ்பர வரி அதிகரிப்பை அடுத்து 2020 ஆண்டுக்கு பின்னர் அமெரிக்காவின் பங்கு சந்தையில் பெரும் சரிவு ஏற்பட்டுள்ளது. அமெரிக்க பங்குச் சந்தையின் S&P 500 விலைச்சூட்டன் 4.8% வீழ்ச்சியடைந்துள்ளது. கோவிட் தொற்று காலத்திற்கு பின்னர் பதிவான மிகப்பெரிய வீழ்ச்சி இதுவென்று
தெரிவிக்கப்படுகின்றது. அமெரிக்காவின் பொருளாதார சுபீட்சத்தை நோக்கமாக கொண்டு இந்த வரி விதிப்பு மேற்கொள்ளப்படுவதாக டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்திருந்தாலும் நிலைமை மாறுதலாக இருப்பதாக பொறியியல் அவதானிகள் தெரிவிக்கின்றனர். அமெரிக்க பங்குச்சந்தை மாத்திரமன்றி ஐரோப்பிய ஒன்றியம் மற்றும் ஆசிய பங்குச்சந்தைகளும் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. தொடர்வது விளையாட்டுச் செய்தி. இந்தியன் பிரீமியர் லீக் கிரிக்கெட் தொடரின் 16வது போட்டி இன்று நடைபெறுகின்றது. குறித்த போட்டியில் லக்னோ சூப்பர் ஜெயண்ட்ஸ் மற்றும் மும்பை இந்தியன்ஸ் ஆகிய அணிகள் பல பரீட்சை நடத்துகின்றன. இந்த போட்டி இன்று இரவு 7:30க்கு ஆரம்பமாகியது. இதேவேளை இந்த ஆண்டின் IPL தொடரில் இதுவரையில் 15 போட்டிகள் நிறைவடைந்துள்ளன. இதற்கமைய பஞ்சாப் கிங்ஸ் அணி 4 புள்ளிகளுடன் புள்ளி பட்டியலில் முதலிடத்தில் உள்ளது. டெல்லி கேபிட்டல்ஸ், ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர், குஜராத் டைட்டன்ஸ், கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் ஆகிய அணிகளும் தலா 4 புள்ளிகளை பெற்றுள்ள போதும் சராசரி ஓட்ட விகிதங்களின் அடிப்படையில் முறையே 2ஆம், 3ஆம், 4ஆம் மற்றும் 5ஆம் இடங்களில் காணப்படுகின்றன. மும்பை இந்தியன்ஸ், லக்னோ சூப்பர் ஜெயண்ட்ஸ், சென்னை சூப்பர் கிங்ஸ், ராஜஸ்தான் ராயல்ஸ், சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் ஆகிய அணிகள் தலா 2 புள்ளிகளுடன் 6ஆம், 7ஆம், 8ஆம், 9ஆம் மற்றும் 10ஆம் இடங்களை பிடித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் நமது டிவியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. உமது அடுத்த பிரதான செய்திகளை நாளை எதிர்பாருங்கள். மேலதிக செய்திகளை அறிந்து கொள்ள நமது LK.com எனும் எமது இணையதளத்திற்குள் பிரவேசியுங்கள். வணக்கம்.